பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். எனக்கு அன்பானவர்களே, தேவனை உறுதியாய் பற்றி கொண்டவர்களை குறித்து நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம் அல்லவா? அந்த வரிசையிலே இந்த நாளில் சாமுவேலின் தாயாகிய அன்னாளை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். இந்த அன்னாள் எல்கானா என்கிற மனிதனுடைய ஒரு மனைவி. இந்த எல்கானாவுக்கு பெனினாள் என்கிற இன்னொரு மனைவியும் இருந்தாள். இந்த பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், ஆனால் அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. இந்த பெனினாள் அன்னாளை எப்பொழுதுமே மனமடிவாக்கி கொண்டே இருப்பாள். அவள் துக்கப்படும்படியான வார்த்தைகளை பேசி அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். இதனால் இந்த அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் என்று வேதம் சொல்லுகிறது. வருடந்தோறும் இந்த எல்கானா என்கிற மனிதன் தன்னுடைய ஊரிலிருந்து கிளம்பி சீலோ என்கிற இடத்திற்கு கர்த்தரை பணிந்து கொள்ளவும் பலியிடவும் போய் வருவான். அப்படி போகும் பொழுது ஒரு முறை அன்னாள் என்ன செய்தார்கள் தெரியுமா? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திலே போய் மனம் கசந்து மிகவும் அழுது தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டார். அவர்களுக்கு சாமுவேலை தந்தருளினார். அன்பரே, இன்றைக்கு உங்கள் விண்ணப்பத்திற்கான பதிலை நீங்கள் எதிர்பாருங்கள். அன்னாளுக்கு செய்தவர் நிச்சயமாய் உங்களுக்கும் செய்ய வல்லவர். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உம்மையே நம்பி இருந்த அன்னாளை குறித்து நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். தகப்பனே, தன்னுடைய மிகுதியான துக்கங்களின் மத்தியிலே ஆண்டவரே, அவர்களுடைய மனமடிவின் மத்தியிலே உம்மை நோக்கி பார்த்த பொழுது தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு இறங்கி நீர் செவிசாய்த்தீரே. சாமுவேலை நீரே. தகப்பனே, எதிர்மறையான சூழ்நிலைகளின் மத்தியிலே மனமடிவுக்குள்ளானவர்களாய் துக்கப்பட்டவர்களாய் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் அந்நாளுக்கு பதில் தந்து அவர்களை மகிழ பண்ணினவர். உம்முடைய பிள்ளைகளையும் நீர் மகிழ பண்ண வேண்டுமாய் உம்முடைய நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.